வணக்கம். வாங்க இன்றைய ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பிரையன் ஸ்காட் எழுதின த ரியாலிட்டி ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதோட மைய கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாவே அலசுவோம். இந்த புத்தகம் ஆசிரியரோட ஒரு பயங்கரமான ஒரு தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரோட ரிசர்ச் மூலமா நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம், ஒருவேளை நம்ம எண்ணங்களே நம்ம யதார்த்தத்தை மாத்திருமா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புது. உங்களுக்காக நம்ம நேயருக்காக இந்த புத்தகத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்கள், சில சமயம் நம்ப முடியாத மாதிரி தோன்ற கருத்துக்கள், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கதையோட ஆரம்பமே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஆசிரியர் வீட்ல ஒரு கொள்ளை முயற்சி, துப்பாக்கி சூடுன்னு அதுல மயிரிழையில உயிர் தப்பிச்சிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் தான் அசல் விஷயமே ஆரம்பிக்குது. அவரை சுத்தி நடக்கிற விஷயங்கள் ரொம்ப வினோதமா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அவரு வாங்காத ஒரு பொருள் திடீர்னு வீட்ல இருக்குது. பல வருஷமா பேசாதவங்கெல்லாம் திடீர்னு ஃபோன் பண்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? வாங்க கொஞ்சம் டீப்பா பாப்போம். அந்த கொள்ளை முயற்சி நடந்த ராத்திரி அவர் தப்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நேரத்துல பல யதார்த்தங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சாம். ஒரு சீன்ல அவர் இறந்து கிடக்கிற மாதிரி, இன்னொன்ல வேற மாதிரி தாக்கப்பட்ட மாதிரி நிறைய காட்சிகள். இது சும்மா பயத்துல வந்த பிரமை இல்ல, இது ஒரு அனுபவம்னே அவர் சொல்றார். இதுக்கப்புறம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில நடக்குது. வீட்ல அவர் வாங்கவே வாங்காத ஒரு புது விளக்கு இருந்ததாம். வருஷக்கணக்கா தொடர்பே இல்லாத நண்பர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி நேத்து பேசின மாதிரி சகஜமா பேசுறாங்களாம். முன்னாடி காலியா இருந்த ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பழைய பில்டிங் கண்ணுக்கு தெரியுதாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் தான் ஆசிரியர் யதார்த்த மாற்றம், அதாவது ரியாலிட்டி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றார். இது ஏதோ மனப்பிராந்தியோ இல்ல குழப்பமோ இல்ல நிஜமான மாற்றம்னு அவர் ரொம்ப நம்புறார். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? நிச்சயமா. இந்த புத்தகம் இந்த மாதிரி அனுபவங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்க முயற்சி பண்ணுது. அதுக்கு முன்னாடி நாம நினைக்கிற மாதிரி ஒரு யதார்த்தத்தை உருவாக்கிக்க முடியல, அதுக்கு என்ன தடைகள் இருக்குன்னு சில விஷயங்களை பத்தி பேசுது. இதுல ரொம்ப முக்கியமானது வார்டன் ஜீலாண்ட் அப்படிங்கிறவர் சொல்ற பெண்டுலம்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பெண்டுலம்களா? அது என்னது? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ம், யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கூட்டம் ஒரே விஷயத்த நம்புது, இல்ல ஒரே மாதிரி ஒரு உணர்ச்சிக்கு ஆளாகுது. உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச், இல்ல ஒரு அரசியல் கருத்து, இல்ல ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட். இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் குழுவா உருவாக்கிடுது. இது ஒரு பெண்டுலம் மாதிரி ஊசலாடி நம்ம கவனத்தையும் நம்ம சக்தியும் அதை இழுத்துக்குது. ஓ! நம்மளோட சொந்த விருப்பங்களை விட அந்த பெண்டுலத்தோட குறிக்கோள்களுக்காக நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இது நம்மளோட தனிப்பட்ட யதார்த்த உருவாக்கத்தை தடுக்குதுன்னு ஜீலாண்ட் சொல்றாரு. ஓ! அப்ப இது ஒரு மாதிரி சமூக அழுத்தம் மாதிரி தானே? நம்மள அறியாமலேயே அதுக்குள்ள நாம இழுக்கப்படுறோம். அதேதான், கரெக்ட். அடுத்த தடை என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நாம கொடுக்கிற அதிகப்படியான முக்கியத்துவம். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு ரொம்ப தீவிரமா ஒரு மாதிரி பதட்டமா நினைக்கும்போது அதை எதிர்க்கிற மாதிரி சில எதிர்விளைவு சக்திகள் உருவாகி அது நமக்கு கிடைக்காம தடுத்துடும் இந்த புத்தகம் சொல்லுது. இதுக்கு ஒரு ஆய்வு கூட இருக்கு. அதிர்ஷ்டசாலிகள்னு தங்களை சொல்றவங்களுக்கும் துரதிர்ஷ்டசாலிகள்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு செய்தித்தாளை கொடுத்து அதுல எத்தனை போட்டோ இருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க. ஆ, இதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? சுவாரஸ்யமா இருக்குமே. அதிர்ஷ்டசாலிகள்னு சொன்னவங்க ரொம்ப சீக்கிரமா எண்ணி முடிச்சிட்டாங்களாம். ஏன்னா அந்த செய்தித்தாள நடுப்பக்கத்துல பெரிய எழுத்துல எண்ணுவதை நிறுத்துங்கள், இந்த பேப்பரில் 43 புகைப்படங்கள் உள்ளன அப்படின்னு போட்டிருந்திருக்கு. அப்படியா? அது மட்டும் அல்ல, அந்த ஹாலுக்கு வர்ற வழியில தரையில கிடந்த ஒரு $100 நோட்டையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டசாலிகளா தங்கள நடைச்சவங்க இது எதையுமே கவனிக்கல. ரொம்ப தீவிரமா டென்ஷனா போட்டோ எண்ணிட்டே இருந்திருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, அதிர்ஷ்டசாலிகள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிற மனநிலையில இருக்காங்க. அதிக முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சம் நிதானமா இருக்காங்க. இது நிஜமாவே ஒரு நல்ல பாயிண்ட். அப்போ பயம், நம்ம மேலேயே நாம வச்சிருக்கிற ஒரு மாதிரி குறைவான எண்ணங்கள், அதாவது செல்ஃப் லிமிட்டிங் இமேஜஸ், இதெல்லாம் கூட தடைகள் தானே? ஆமாம், நிச்சயமா. பயம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தடை. நெவில் கொடாட் சொல்ற மாதிரி உணர்வே ரகசியம். பயம்ங்கிற உணர்வு ரொம்ப பவர்ஃபுல். அதை ஒரு தடையா மட்டும் பார்க்காம அதை ஒரு உந்து சக்தியா மாத்திக்கணும்னு இந்த புத்தகம் வழிகாட்டுது. அதே மாதிரி நான் இப்படிதான், என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நாமளே நம்மளை பத்தி வச்சிருக்கிற நெகட்டிவ் இமேஜஸ், சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புக்ல மேக்ஸ்வெல் மால்ஸ் சொல்ற மாதிரி அது நம்ம திறமையை கட்டுப்படுத்திடுது. கடைசியா நம்ம சின்ன சின்ன தினசரி பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் கூட நம்ம யதார்த்தத்தை பெரிய அளவுல தீர்மானிக்குது. இந்த பழக்கங்களெல்லாம் நம்ம ஆழ்மன நம்பிக்கைகளோட ஒரு வெளிப்பாடு தான். சரி,
இவ்ளோ தடைகள் லெட்ரு. இதையெல்லாம் தாண்டி நம்ம யதார்த்தத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? ஆசிரியர் இதை நம்பி என்ன செஞ்சார்? அவர் சும்மா இருந்துடல. தியானம், அப்புறம் இந்த NLP, நரம்பியல் மொழி நிரலாக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள ரொம்ப தீவிரமா இறங்கினார். குறிப்பா ஒரு 77 நாள் தொடர்ந்து தீவிரமா தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய திறப்பு கிடைச்ச மாதிரி உணர்ந்ததா சொல்றார். பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய கதவு திறந்த மாதிரி ஒரு அனுபவம். இதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் தீவிரமா இந்த விஷயத்த தேட ஆரம்பிச்சார். வாடியம் ஜீலாண்ட், ரியாலிட்டி டிரான்சர்ஃபிங், சிந்தியா சூ லார்சன், குவாண்டம் ஜம்ப்ஸ், ஃப்ரெட்ரிக் டாட்சன், parallel universes of self, பர்ட் கோல்ட்மன், குவாண்டம் ஜம்பிங் மாதிரி இந்த ரியாலிட்டி ஷிஃப்டிங், இணை யதார்த்தங்களை பத்தி பேசுற நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்களை படிச்சு ஆராய்ஞ்சிருக்கார். ஆமா, இந்த புத்தகம் இந்த யதார்த்த மாற்ற கருத்துகளுக்கு ஒரு அடிப்படையா சில குவாண்டம் இயற்பியல் கோட்பாடுகளையும் தொட்டு காட்டுது. ரொம்ப ஆழமா அதுக்குள்ள போலேனாலும் அது சொல்ற கருத்துக்கள் முக்கியமானது. குறிப்பா பல உலகங்கள் கோட்பாடு, அதாவது மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரேஷன், MWI. சுருக்கமா சொன்னா, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ப எண்ணற்ற இணை பிரபஞ்சங்கள் உருவாகிட்டே இருக்கு. இது ஹக் எவரெட் சொன்ன கோட்பாடு. என்னது? அப்போ நான் இப்போ காஃபி குடிக்கிற இந்த யதார்த்தம் ஒண்ணு, டீ குடிக்கிற இன்னொரு யதார்த்தம்னு எல்லாமே நிஜமா நடந்துட்டு இருக்கா? நம்புற மாதிரி இல்லையே. இந்த கோட்பாட்டின்படி ஆமா, அப்படி ஒரு சாத்தியம் இருக்கு. ஆனா இதுக்கு கொஞ்சம் மாறுபட்ட கோப்பன்ஹேகன் விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, பல சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் நாம எதை கவனிக்கிறோமோ அதுதான் நமக்கான யதார்த்தமா மாறுது. இதுதான் கவனிப்பாளர் விளைவு. அந்த ஃபேமஸான டபுள் ஸ்லிட் சோதனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. துகள்கள் அதை யாரும் கவனிக்காதப்போ அலை மாதிரி பரவி போகுது. ஆனா யாராவது கவனிச்சா உடனே துகள் மாதிரி ஒரு இடத்துல தெரியுது. ஆமா படிச்சிருக்கேன். அத வச்சு இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம கவனமும் நம்ம நம்பிக்கையும் தான் நாம அனுபவிக்கிற யதார்த்தத்தை ஒரு மாதிரி தேர்ந்தெடுக்கவோ இல்ல உருவாக்கவோ செய்யுதுங்கிறது தான். இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கருத்து தான். ஆனா இதுதான் இந்த புத்தகத்தோட அடிநாதமான ஒரு விஷயம். இது கூடவே குவாண்டம் சிக்கல் பத்தியும் பேசுது. அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிற 2 துகள்கள் இணைஞ்சிருந்தா ஒண்ணுல மாற்றம் வந்தா உடனே இன்னொன்னுலயும் அந்த மாற்றம் தெரியும். ஐன்ஸ்டீன் இத ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அப்புறம் துகள்கள் தடைகளை தாண்டி போறது குவாண்டம் டனலிங், ஒரே நேரத்துல பல நிலைகள்ல இருக்கிறது சூப்பர் பொசிஷன், இதையெல்லாம் கூட குறிப்பிடுது. பெரிய அளவுல இதெல்லாம் நடக்குமான்னு நிறைய கேள்விகள் இருந்தாலும் நம்ம உணர்வு நிலையிலேயே இந்த மாதிரி குவாண்டம் விளைவுகள் இருக்கலாம்னு சில கோட்பாடுகள் ஆர்ச்ஓஆர் மாதிரி சொல்லுது. கேட்கவே தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்போ நேரத்தை பத்தியும் எதுவும் வித்தியாசமா சொல்லுது அந்த புத்தகம்? ஆமா, ஏறங்கிறது ஒரு நேர்கோடு மாதிரி இல்லாம ஒரு பெரிய ஏரி மாதிரி நினைச்சுக்க சொல்றார் ஆசிரியர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அந்த ஏரியில ஒரே நேரத்துல இருக்கிற மாதிரி. ஜீலாண்ட் இத மாற்றுக்களின் வெளி, அல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ்னு சொல்றார். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம இப்ப இருக்கிற நிகழ்காலத்துல இருந்து நம்ம கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால சாத்தியக்கூறுகளையும் கூட பாதிக்க முடியும். அப்படியா? இதுக்கு முக்கிய கருவி நம்ம நம்பிக்கை தான். பழமொழி 23:7 வருமே, ஒருவன் தன் இருதயத்தில் நினைக்கிறபடி அவன் இருக்கிறான்னு. அதே மாதிரிதான் வெயின் டயர், கிரெக் பிரைடன் மாதிரி நிறைய பேர் இதை வலியுறுத்தியிருக்காங்க. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம சூழல்ல மாட்டிக்கிட்டே இல்ல, நமக்கு எப்பவும் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஓகே, அப்போ நம்ம ஆழ்மனசுக்கு இதுல பெரிய பங்கு இருக்குன்னு தோணுது. அதை எப்படி நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, அதை ஹேக் பண்றதுன்னு சொல்றாங்களே, அது முடியுமா? நிச்சயமா, புத்தகம் அதை பத்தி ரொம்ப விரிவா பேசுது. நம்ம ஆழ்மனசு தான் நம்ம யதார்த்தத்தோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதை மாத்த சில வழிகளை சொல்லுது. உதாரணமா, தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனே இருக்கிற அந்த அறத்தூக்க நிலை இருக்கே, அதுக்கு தீட்டா அலை நிலைன்னு பேரு. அந்த நேரத்துல நம்ம ஆழ்மனசு ரொம்ப ரொம்ப கிரணிக்கிற தன்மையோட இருக்குமாம். அப்போ ஹிப்னோசிஸ் மாதிரி, இல்லைனா நமக்கு நாமே நல்ல விஷயங்களை சொல்றது, செல்ஃப் சஜஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் சொல்றாங்க. இது கூடவே உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். ஆனா இது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம உணர்ச்சியோட முழு நம்பிக்கையோட சொல்லும்போது அது ஆழ்மனசுல ஆழமா பதியும். ஆசிரியர் கூட அவரோட பண வரவுக்கான உறுதிமொழிய ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி தினமும் கேட்க சொல்றாரு. இது மாதிரி நம்ம ஆழ் மனச பாதிக்க சப்ளிமினல் செய்திகள் உதவுறதா சொல்றாரு. அதாவது கண்ணுக்கு தெரியாத வேகத்துல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல சில வார்த்தைகள் மின்னி மறையும். அது நேரா ஆழ் மனசுக்கு போகுமாம். சில சாஃப்ட்வேர் கூட இதுக்கு இருக்குன்னு சொல்றாரு. வேகமா படிக்கிறது, வேகமா ஆடியோ கேட்கறது கூட அதிக தகவலை உள்ள அனுப்புறதுக்கு உதவுமாம்.
சரி, ஆழ் மனச மாத்துறது ஒரு பக்கம். இது இல்லாம ஆற்றல், உள்ளுணர்வு இதையெல்லாம் பத்தியும் இந்த புத்தகம் பேசுதா? ஓ நிச்சயமா. ஆற்றல்ங்கிறது இந்த புத்தகம் முழுக்க வர்ற ஒரு முக்கியமான கான்செப்ட். எல்லாமே ஆற்றல் தான். நமக்கும் மற்றவங்களுக்கும், ஏன் பொருட்களுக்கும் நடுல கூட ஆற்றல் இணைப்புகள், கார்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லுது. நம்ம உணர்ச்சி நிலைக்கேற்ப நம்ம ஆற்றல் மட்டங்களும் லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்கேல் டாட்ஸ் அண்ட் ஹாக்கின்ஸ் மாறுது. பயம், கோபம், துக்கம் மாதிரி குறைவான ஆற்றல் நிலையிலிருந்து அன்பு, அமைதி, ஆனந்தம் மாதிரி உயர்வான நிலைக்கு போறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. இந்த ஆற்றல் எப்படி சரி பண்றது இல்ல அதிகப்படுத்துறது, அதுக்கு எதுவும் வழிகள் சொல்லுதா? எளிய முறைகளை சொல்லுது. உதாரணமா, சும்மா கைத்தட்டுறது கூட நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணுவான். சில மூலிகைகளை புடையா போடுறது ஸ்மட்ஜிங் ஒரு முறை. அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்களான சக்கரங்கள் பத்தி பேசுது. கிரீடம், மூன்றாவது கண், தொண்டை, இதயம், சோலார் பிளெக்சஸ், சாக்ரல், பேஸ், பிந்தூன்னு அதுல கவனம் செலுத்துறது, அதை சமநிலைப்படுத்துறத பத்தி எல்லாம் சொல்லுது. 5 திபெத்தியர்கள் பயிற்சி, சீகாங் மாதிரி பயிற்சிகள் ஆற்றலை அதிகரிக்க உதவும்னு சொல்லப்படுது. உள்ளுணர்வு பத்தி சொல்லும்போது அது ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்ல, அது நம்ம ஆழ்மனசிலிருந்து வர முக்கியமான தகவல்னு சொல்லுது. வின்ஸ்டன் சர்ச்சில் கதை கூட சொல்றாங்க, அவருக்கு ஒரு மீட்டிங்க்கு போவேண்டான்னு உள்ளுணர்வு சொல்லச்சான், அப்புறம் அந்த இடத்துல பாம்பு விழுந்துச்சான். அப்படியா? ஆமா சோமோ, அந்த உள்ளுணர் பவனிக்க கத்துக்கணும். மனசை அமைதியா வச்சுக்கிறது, நம்ம உடம்போட சிக்னல்களை கவனிக்கிறது, மனசுக்குள்ள கேள்வி கேட்கறது, இதெல்லாம் உள்ளுணர்வை வளர்க்க உதவுமா. கடைசியா இந்த பகுதியில வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், பர்பஸ் வேணும்னு விக்டர் ஃப்ராங்கிள் சொன்னதை நினைவுபடுத்துது. நாம என்ன செய்யறோங்கிறத விட ஏன் செய்யறோங்கிறது முக்கியம். நம்ம உண்மையான சுயம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நம்ம நோக்கத்தை அடைய விடாம தடுக்கிற விஷயங்களை தள்ளி போடுறது, தப்பான நம்பிக்கைகள், பயம், தாழ்வு மனப்பான்மை இதையெல்லாம் கண்டுபிடிச்சு நீக்கணும்னு சொல்லுது. ஓகே, இப்போ இந்த அடிப்படை கருத்துக்கள், தடைகள், அதை தாண்ட வழிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இத வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள் எப்படி பயன்படுத்துறது? அதுதான் அந்த புரட்சிகள் பகுதியா? ஆமா, கரெக்ட். புத்தகம் 3 முக்கியமான பகுதிகள்ல ஆரோக்கியம், வளம், காதல் இந்த புரட்சியை எப்படி கொண்டு வரலான்னு பேசுது. முதல்ல ஆரோக்கிய புரட்சி, ஹெல்த் ரெவல்யூஷன். நம்ம உடல் நலம்ங்கிறது கூட நாம உருவாக்குற யதார்த்தத்தோட ஒரு பகுதிதான்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு ரொம்ப ரொம்ப வலிமையானது. பிளேசிபோ விளைவு பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? மருந்துன்னு நம்பி சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலே சிலருக்கு குணமாகுது. ஒரு ஆய்வுல பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு உண்மையான மருந்துக்கு பதிலா பிளேசிபோ கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க மூளையில நிஜமாவே டோபமைன் சுரந்திருக்கு. இது மனசோட சக்தியை காட்டுது. அடையாப்பா. அதே மாதிரி செல் நினைவகம், செல் மெமரி பத்தியும் பேசுது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச சிலருக்கு உறுப்பு தானம் செஞ்சவங்களோட குணங்கள், நினைவுகள் வந்ததா சொல்றாங்க. இது இன்னும் முழுசா நிரூபிக்கப்படலைனாலும் இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம ஆரோக்கியத்தை நிஜமாவே பாதிக்குமா? எபிஜெனெட்டிக்ஸ் பத்தி கூட சொன்னீங்களே. ஆமா, எபிஜெனெட்டிக்ஸ்ங்கிற துறை என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கை முறை, நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் நம்ம மரபணுக்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிற விதத்தையே மாத்தலான்னு சொல்லுது. தியானம் பண்றவங்களோட மரபணுக்கள்ல நல்ல மாற்றங்கள் வரதா ஆய்வுகள் இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் ஆயுளை கூட்டணும் ஆய்வுகள் சொல்லுது. சோ ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உணர்ச்சிகளை அடக்காம சரியா வெளிப்படுத்துறது, அப்பப்போ உண்ணா நோன்பு இருக்கிறது, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், சரியா மூச்சு விடுறது, விம்ஹாஃப் முறை, பிராணாயாமம் மாதிரி, வாய் விட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம் சொல்லுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஏரியா பணம். வளமை புரட்சி, ப்ராஸ்பெரிட்டி ரெவல்யூஷன். இது நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். பணத்தை பத்தின நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம நிதி நிலைய பாதிக்கும்னு சொல்லுது. இது முழுக்க பணத்தோட நம்ம உறவை பத்தினதுதான். நம்ம கிட்ட பணம் போதாது, பணம் ஒரு கிட்ட விஷயம், இந்த மாதிரி பற்றாக்குறை மனப்பான்மை, ஸ்கேர்சிட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்தா பணம் நம்ம கிட்ட தங்காது. அதுக்கு பதிலா எல்லாமே எனக்கு தேவையான அளவு கிடைக்குதுங்கிற மிகுதி மனநிலைக்கு மாறணும்னு சொல்லுது. நீங்க நிஜமாவே பணக்காரரா ஆக தயாரா அப்படின்னு புத்தகம் ஒரு கேள்வியை முன்வைக்குது. ஏன்னா பணத்தை பத்தி நமக்குள்ள இருக்கிற பயம், குற்ற உணர்ச்சி, தப்பான நம்பிக்கைகள் இதெல்லாம் பணம் வர்றதே தடுக்கும். வாலஸ் வாட்டில்ஸ் கூட இதைத்தான் சொல்றார். ஓகே, அப்போ இந்த மனநிலைய மாத்துறதுக்கு ஏதும் பிராக்டிக்கல் வழிகள் சொல்லுதா? ஆமா, நிறைய சொல்லுது. உதாரணமா, தினமும் காலையில நான் மிகுதியை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன விரும்புறீங்கன்னு ஒரு கடிதம் எழுதி அதை மறந்துடுறது. பணத்தை வெறுக்காம அதை மதிக்கிறது. பணம் வரும்போதும் சரி, செலவு செய்யும் போதும் சரி, அதுக்கு நன்றி சொல்றது.
சில சமயம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறது. வர்ற வருமானத்தை ஒரு 5 விதமான வங்கிக் கணக்குகள்ல பிரிச்சு போடுறது. செலவுக்கு, சேமிப்புக்கு, முதலீட்டுக்கு, கல்வி, தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கு, தான தர்மத்துக்கு. கடன், வறுமை பத்தி பேசுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது. பணத்தோட ஒரு நண்பன் மாதிரி மனசுக்குள்ள பேசுறது. இதெல்லாம் நம்ம நிதி யதார்த்தத்தை மாத்தும்னு நம்புது இந்த புத்தகம். மூணாவதா காதல் புரட்சி, லவ் ரெவல்யூஷன். அன்பு கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற உறவை மேம்படுத்துறது. இதுக்கு என்ன சொல்றாங்க? இதுல ரொம்ப அடிப்படையான ஆனா முக்கியமான விஷயம், முதல்ல உங்களை நீங்க முழுமையா நேசிக்கணும், ஏத்துக்கணும். ஆசிரியர் அவரோட ஒரு பர்சனல் அனுபவத்தை சொல்றார். அவருக்கு தாடையில ஒரு பிரச்சனை இருந்து அறுவை சிகிச்சை செஞ்சு சரி பண்ணிக்கிட்டாராம். அதுக்கு முன்னாடி அவருக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சாம். ஆனா அந்த உடல் ரீதியான மாற்றத்துக்கு அப்புறம் அவர் தன்னை நேசிக்க ஆரம்பிச்சது அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உறவுகளையும் மாத்துச்சான். உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சா மத்தவங்களும் உங்களை மதிப்பார்கள்ங்கிறதான் கருத்து. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபரை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க முடியுமா? இல்ல நம்ம சோல்மேட்னு சொல்றாங்களே அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா? புத்தகம் ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவச்சு அவங்கள கட்டுப்படுத்த நினைக்கிறத ஆதரிக்கல. அதுக்கு பதிலா நீங்க எப்படிப்பட்ட ஒரு அன்பான, சந்தோஷமான உறவை விரும்புறீங்களோ அந்த உணர்வை உங்களுக்குள்ள ஆழமா வளர்த்துக்க சொல்லுது. நீங்க உள்ளுக்குள்ள அன்பா, சந்தோஷமா, பாதுகாப்பா உணர்ந்தா அதுக்கு பொருத்தமான நபரையோ அல்லது சூழலையோ நீங்க ஈர்ப்பீங்கன்னு சொல்லுது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரிதான். ஏற்கனவே உறவுல இருக்கிறவங்க துணைய மாத்த நினைக்கிறத விட முதல்ல தங்களை மாத்திக்கிட்டா அந்த உறவு தானா மாறணும் ஒரு பார்வை இருக்கு. பிரிவுகளை கூட வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஏத்துக்கிற மனப்பான்மை முக்கியம்னு சொல்லுது. கேக் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஹேக்கிங் ரியாலிட்டி. இது என்னது? நிஜமாவே நம்ம ரியாலிட்டியை ஹேக் பண்ண முடியுமா? மந்திரம் மாதிரி இருக்கே. ஆஹா, ஆமா. இதுதான் புத்தகத்தோட ஒரு மாதிரி கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். ஆசிரியர் அவரோட அந்த பயங்கர அனுபவத்துக்கு பிறகு எப்படி உணர்வுபூர்வமா ஒரு யதார்த்தத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாறுறது, ரியாலிட்டி சர்ஃபிங், குவாண்டம் ஜம்பிங் அப்படின்னு பல உத்திகளை தேடி கண்டுபிடிச்சு தொகுத்திருக்கிறார். இதுல சிலது ரொம்ப சிம்பிளா இருக்கும், சிலது கொஞ்சம் தீவிரமான பயிற்சி தேவைப்படுற விஷயங்களா இருக்கும். உதாரணத்துக்கு சில உத்திகள் சொல்லுங்களேன். என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்னா சும்மா நம்ம வசிப்பிடத்தை மாத்துறது, இல்ல ஒரு புது மொழி கத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களே நம்ம உலகத்தை பார்க்குற பார்வையை மாத்துமா. கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனா மன ரீதியான உத்திகள் நிறைய இருக்கு. உதாரணமா இருப்பது போல் நடித்தல், ஆஸ் இஃப் மெத்தட். நீங்க அடைய விரும்புகிற ஒரு நிலையை இப்போதே அடைஞ்சிட்ட மாதிரி உணரவும், பேசவும், நடக்கவும் ஆரம்பிக்கிறது. அப்புறம் 2 கப் முறைன்னு ஒன்று இருக்கு. ஒரு கப்ல உங்களோட இப்போதைய நிலையை எழுதுறது, இன்னொரு கப்ல நீங்க விரும்பும் நிலையை எழுதுறது. அப்புறம் முதல் கப்புல இருக்கிற தண்ணியை 2வது கப்புக்கு மாத்தி அந்த தண்ணியை குடிக்கிறது. இது ஒரு குறியீட்டு செயல் மாதிரி நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புதான். இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேற என்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு? ஆழ்ந்த தியான முறைகள் இருக்கு. உதாரணமா வெற்றிட தியானம், வாய்ட் மெடிடேஷன். வழிகாட்டுதலோடு செய்யற குவாண்டம் ஜம்பிங் தியான பயிற்சிகள் இருக்கு. சில பேர் நம்புற ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது உடலெழுட்டு ஆன்மா வெளியே பயணம் செய்யறது, இதெல்லாம் கூட ஒரு உத்தியா சொல்றாங்க. உணர்ச்சிகளை ஒரு தூண்டுதலோடு இணைக்கிறது, ஆங்கரிங். அப்புறம் பிரெயின் வேவ் என்டர்டைன்மெண்ட்னு சொல்ற இசை மூலமா மூளை அலைகளை மாத்துறது. கனவுக்குள்ளேயே விழிப்போட இருந்து அதை நம்ம இஷ்டத்துக்கு கட்டுப்படுத்துறது, லூசிட் ட்ரீமிங். இதெல்லாம் உணர்வு சார்ந்த உத்திகள். இது தவிர சில பிசிக்கல் மெத்தட்ஸும் இருக்கு. மிதக்கும் தொட்டிகள், அதாவது சென்சரி டிரைப்ரிவேஷன் டேங்க்ஸ். அப்புறம் சில குறிப்பிட்ட ஒலி கருவிகள், அதிர்வு இயந்திரங்கள், வைப்ரேஷன் அண்ட் கிராவிட்டி. மூளைக்கு சின்னதா மின் தூண்டல் கொடுக்கிற டிடிசிஎஸ், நியூரோ ஃபீட்பேக் மாதிரி தொழில்நுட்ப கருவிகள் மூலமாவும் யதார்த்த உணர்வை மாற்ற முடியும்னு புத்தகம் குறிப்பிடுது. கடைசியா சிகில்ஸ் வரைகிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யதார்த்தத்தை மாற்றும் கருவின்னு திரும்ப திரும்ப சொல்லுது. அப்பா, நிஜமாவே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த புத்தகம் முழுக்க சுத்தி சுத்தி என்ன சொல்ல வருது? இதோட மைய கருத்துன்னு எதை சொல்லலாம்? சுருக்கமா சொன்னா, நாம பாக்குற இந்த உலகம், இந்த யதார்த்தம்ங்கிறது கல்லு மாதிரி உரைச்ச ஒண்ணு இல்ல. நம்ம உள்நிலை, அதாவது நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள், நம்ம கவனம், இது எல்லாமே நாம அனுபவிக்கிற யதார்த்தத்தை உருவாக்குறதுலயும் தேர்ந்தெடுக்கிறதுலயும் ஒரு பெரிய பங்கு வகிக்கலாம் அப்படிங்கறத இந்த புத்தகம் முன்வைக்கிற ஒரு வாதம் இல்ல ஒரு பார்வைன்னு சொல்லலாம்.
இது ஆசிரியரோட தனிப்பட்ட அனுபவம், சில குவாண்டம் கோட்பாடுகளோட விளக்கம், அப்புறம் நிறைய சுய உதவி நுட்பங்கள், இது எல்லாத்தோட ஒரு கலவையா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது இது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இல்ல என்ன மாதிரி சிந்தனைகளை தூண்டுது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆசிரியரோட தனிப்பட்ட விளக்கங்கள். அவரோட ஆராய்ச்சி, அவர் நம்புற கோட்பாடுகள், மத்த எழுத்தாளர்களோட கருத்துக்களோட தொகுப்பு. இது எல்லாமே அறிவியல் பூர்வமா 100க்கு 100 நிரூபிக்கப்பட்ட உண்மைகள்னு சொல்றதை விட இது ஒரு வித்தியாசமான பார்வை, சிந்திக்க வேண்டிய சில சாத்தியக்கூறுகள். நம்ம மனசோட சக்தி எவ்வளோ பெரியது, நம்ம கட்டுப்பாட்டுல என்னவெல்லாம் இருக்கு, நான் ஆராய்ந்து பார்க்க இது ஒரு நல்ல தூண்டுதலா அமையுது. இதை அப்படியே நம்பணுமா இல்லையாங்கிறது முற்றிலும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம், அவங்கவங்க அனுபவத்தை பொறுத்தது. ரொம்ப சரி. ஆனா ஒரு பேச்சுக்கு ஒரு சின்ன சதவீதம் இதுல உண்மை இருந்தா கூட அது நம்ம வாழ்க்கைய எவ்வளவு ஆழமா மாத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாலியான பரிசோதனையா, ஒரு ஆர்வத்துல இந்த வாரம் நீங்க முயற்சிக்க விரும்புற ஒரு சின்ன யதார்த்த ஹேக் எதுவா இருக்கும்? ஒருவேளை தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வு பயிற்சி செய்யறதா, இல்ல அந்த இருப்பது போல் நடித்தல் முறைய ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் முயற்சி பார்க்கலாமா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். இன்றைய இந்த ஆய்வு உங்களுக்கு புதுசா சில சிந்தனைகளை தூண்டிருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.